இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விழுப்புரம் காலேஜ் நகர் பகுதியில் கஞ்சா போதையில் இரவு வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடிக்க வந்த நபர் அங்கேயே உறங்கிவிட்டு அதிகாலையில் எழுந்து வந்த நிலையில் சந்தேகமடைந்த மக்கள் அவரை பிடித்து தர்மாடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். அந்த நபர் யார், விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் அரசு அண்ணா கலைக்கல்லூரி அருகே உள்ளது கணேஷ் நகர் பகுதி. காலேஜ் நகர் பகுதியில் வசித்து வருபவர் கணேசன். இவர் தனியார் நிதி நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் அவரது மகள் திருமணம் நடைபெற்று வந்த நிலையில் அவர் திருவண்ணாமலைக்கு சென்ற நிலையில் அவர் நேற்று இரவு வீடு திரும்பியுள்ளார். அப்போது வீட்டின் பின்புறமாக சுமார் ஆடைகள் இன்றி அவர் ஒரு நபர் 50 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அந்த வீட்டின் பின்பக்கம் உறங்கியுள்ளார். அவரிடம் விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின்புறனாகவும் கஞ்சா போதையில் இருந்ததாகவும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் அவர் என்ன பண்றாரு, விழுப்புரம் நகர காவல் நிலையத்தில் காவல்துறையினர் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிடிப்பட்ட நபர் சமீப காலமாக அந்த பகுதியில் தொடர்ந்து திருட்டு சம்பவமானது தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் நபரை பொதுமக்களே பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இந்த நபர் திருட வந்தாரா அல்லது போதையில் படுத்து உறங்கினாரா என்ற தீவிர விசாரணையை நகர காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது பொதுமக்களே ஒரு நபரை பிடித்து காவல்துறையினர் ஒப்படைக்கிற சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.